ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோல நம்ம ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஒன்ஸ் நீங்க காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருக்கிற முதல் டவுட்டே அப்படின்றது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ்ல எவ்வளோ அட்டெண்டன்ஸ் இருக்கணும் அப்படின்றது தான் உங்களோட ஃபர்ஸ்ட் டவுட்டா இருக்கும். ஸோ எவ்வளோ லீவ் எடுக்கலாம்? எத்தன நாளைக்கு லீவ் எடுக்கலாம்? எத்தன ஹவர் லீவ் எடுக்கலாம்? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அந்த டவுட்ட கிளியர் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து ரூல்ஸ் பேஸ்டு தான் இருக்குது. ஓகே. ஸோ எல்லாருக்குமே எல்லா ஸ்டூடண்ட்டுக்குமே இது காமனான ரூல். ஸோ நீங்க இந்த காலேஜ் சொல்ற ரூல்ஸ நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆவணும். ஓகே. ஸோ என்ன ரூல்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ற ரூல் பார்த்தீங்கன்னா, இது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இஷ்யூ பண்ண ரூல்ஸ். ஓகே. ஸோ நீங்க எந்த யூனிவர்சிட்டில படிக்கிறீங்களோ, அதுக்கேத்த மாரி கொஞ்சம் ரூல்ஸ் சேஞ்ச் ஆகும். ஆனா மோஸ்ட்லி எல்லா யூனிவர்சிட்டியுமே இந்த இந்த ரூல்ஸ தான் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஓகே. கொஞ்சம் வேணா டிஃபர் ஆகும். அது என்ன அப்படின்றது உங்களோட காலேஜ்ல இருக்கிற காலேஜ் டைரிய நீங்க செக் பண்ணலாம். இல்ல காலேஜ்ல ப்ராஸ்பெக்டஸ் குடுத்திருப்பாங்க. அத செக் பண்ணலாம். இல்ல உங்களோட ஃபேக்கல்டி ஓகே டீச்சர்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட கூட நீங்க இத கேட்கலாம். ஓகேங்களா? ஆ அட்டெண்டன்ஸ் பத்தின என்ன ரூல்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இங்க டிஸ்கஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட ரூல்ஸ். ஓகே. இது வந்து அண்டர் கிராஜுவேட் டிகிரி பிஏ, பிஎஸ் பிஎஸ்டபிள்யூ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ அப்படின்ற கோர்ஸ பத்தி தான் இந்த ரூல்ஸ் வந்து அப்ளை ஆகுது. ஸோ இது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரூல்ஸ். ஸோ ஆல் த காலேஜஸ் தட் ஆர் அஃபிலியேட்டட் டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வில் ஃபாலோ தீஸ் ரூல்ஸ். ஓகேங்களா? மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அஃபிலியேட் ஆன காலேஜஸ்ங்க எல்லாமே இதை ஃபாலோ பண்ணும். ஓகே. அட்டானமஸ் அட்டானமஸ் காலேஜஸ் கூட இதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஓபி வைஷ்ணவா, டிஜி வைஷ்ணவா, இல்லை விவேகானந்தா, ஓகேங்களா, ஸ்டெல்லா மரிஸ் அப்படின்ற காலேஜஸ் கூட இதே மாதிரி செட் ஆஃப் ரூல்ஸ் தான் அவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. இஃப் த காலேஜ் ஃபாலோஸ் எனி ரூல்ஸ் நாட் கிவன் ஹியர், யூ கேன் அப்ரோச் த யூனிவர்சிட்டி ஃபார் கைடன்ஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்க ரூலை தவிர்த்து ரொம்ப டிஃபர் ஆகுது, உங்கள் காலேஜ் சொல்கிற ரூல் ரொம்ப டிஃபர் ஆகுது அப்படின்னா நீங்கள் யூனிவர்சிட்டி தான் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, விஐடி யூனிவர்சிட்டி அப்படின்னு படிக்கிறீங்கன்னா, அந்த யூனிவர்சிட்டி கொடுக்குறதா வந்து ஃபைனல் ரூல். ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ நீங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ காலேஜ் கொடுக்குற ரூலை நீங்கள் யூனிவர்சிட்டியோட செக் பண்ணலாம். ஆனால் யூனிவர்சிட்டியே ஒரு ரூல் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகே. So every university has similar rules like this. Please check your university website for this document. So உங்களோட யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் கட்டாயமாக வந்து அட்டெண்டன்ஸுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பிடிஎஃப்ஓ இல்லாட்டி ஒரு டாக்குமெண்ட்டோ அவங்க கட்டாயமாக கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட செக் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ ஜென்ரலாக மெட்ராஸ் யூனிவர்சிட்டி என்ன ரூல் கொடுக்குறாங்க அட்டெண்டன்ஸ் பற்றி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே மினிமம் இத்தனை டேஸ், இத்தனை ஹவர்ஸ் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்குது. ஓகே. ஸோ அதை அவங்க கட்டாயமாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அவங்க கண்டக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களோட அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்றது டிட்டர்மைன் ஆகும். ஓகேங்களா? ஸோ காலேஜஸில் பார்த்தீங்கன்னா வந்து சில சமயம் 80 டேஸ் நடத்தியே ஆகணும் காலேஜில் இருக்கும். ஓகே. 80 டேஸ் 5 ஹவர்ஸ் அப்படின்றது நடத்தியே ஆகணும்னு இருக்கும். சில காலேஜஸ் 90 டேஸ் 5 ஹவர்ஸ் பெர் டே அப்படின்றது நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன இத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் நடத்துகிறாங்க. சப்போஸ் அவங்க வந்து 100 டேஸ் வந்து காலேஜ் நடத்துகிறாங்க அப்படின்னா, அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எவ்வளோ நாள் லீவ் எடுக்கலாம் அப்படின்றது இருக்குது. ஓகே. ஸோ காலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா, செமஸ்டர் எண்டில் தான் வந்து அவங்க வந்து உங்களோட அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாதம் எண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நீங்கள் அட்டெண்டன்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதுலேயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். நீங்கள் எவ்வளோ அட்டெண்டன்ஸ் வந்து வாங்குறீங்கன்றது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஆனால் செமஸ்டர் எண்டில் அவங்க தர அட்டெண்டன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபைனல் அட்டெண்டன்ஸ். அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதலாமா, எழுத முடியாதா அப்படின்றது எல்லாமே டிட்டர்மைன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களோட அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் 75 to 100% இருக்குன்னா, நீங்கள் எந்த விதமான கவலையும் பட வேணாம். நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் யூனிவர்சிட்டியோட எக்ஸாமுங்க, காலேஜ் எக்ஸாம்ஸு, செமஸ்டர் எக்ஸாமை நீங்கள் டைரெக்டாக அட்டெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ செமஸ்டர் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் ஃபீஸை பே பண்ணிவிட்டு ஹால் டிக்கெட் தருவாங்க. அந்த ஹால் டிக்கெட்டோட நீங்கள் வந்து டைரெக்டாக போய் எக்ஸாமை எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஒருவேளை நீங்க 65%லேருந்து 74.9 அப்படின்ற பர்சன்டேஜுக்குள்ள நீங்க வாங்கிட்டீங்க. ஓகே. அந்த செமஸ்டருக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க காண்டனேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுக்குள்ள நீங்க போயிடுவீங்க. காண்டனேஷன் அப்படின்னா என்னன்னா, நீங்க ஒரு லெட்டர் எழுதணும். ஓகேங்களா? இது மாதிரி நான் வந்து லீவ் போட்டுட்டேன். ஓகே. இதுக்கு நீங்க எக்ஸ்கியூஸ் பண்ணி இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க பிரின்சிபலுக்கு ஒரு லெட்டர் எழுதணும். உங்க ஹெச்ஓடி கிட்ட சைன் வாங்கி, பிரின்சிபல் கிட்ட சைன் வாங்கிட்டு, இதை நீங்க எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ₹250 நீங்கள் வந்து மினிமம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் யூனிவர்சிட்டிக்கு. ஸோ இந்த அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் டு காலேஜ், யூனிவர்சிட்டி இது சேஞ்ச் ஆகும்.
ஸோ இது 2மே வந்து நீங்க பண்ணிட்டீங்கன்னா, நீங்க லெட்டரும் எழுதிட்டீங்க, 250 நீங்க வந்து பேயும் பண்ணிட்டீங்க அப்புட்ன்னா, நீங்க வந்து அ அ எக்ஸாம் ஃபீஸ கட்டிடலாம். செமஸ்டர் எக்ஸாம் ஃபீஸ பே பண்ணிட்டு, நீங்க ஹால் டிக்கெட்ட கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க எக்ஸாமும் எழுதலாம். ஓகே. அப்போ நான் எல்லா செமஸ்டர்லயும் காண்டனேஷன் வைக்கலாமா? அப்புட்ன்னா, ஓகே. அந்த மாரிலாம் நீங்க பண்ண முடியாது. ஓகே. இது வந்து ஒரு செமஸ்டருக்கு தர எக்ஸ்கியூஸ். ஓகே. ஸோ ஒரு செமஸ்டர்ல இல்ல ஒரு 2 செமஸ்டர்ல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்கியூஸ் குடுப்பாங்க. ஓகே. அதனால தான் இது பிரின்சிபல் கிட்ட இருந்தோ, ஹெச்ஓடி கிட்ட இருந்தோ நீங்க லெட்டர்ல சைன் வாங்கணும். ஏன்னா, இதையே நீங்க ஒரு வேலையா பண்ணியிருக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த கான்செப்ட் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு 6 செமஸ்டர் இருக்க உங்களோட கோர்ஸ்ல ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் நீங்க இத காண்டனேஷன் அப்படின்றத நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை உங்க அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, 50 டூ 64.9 அப்படின்றது வந்துச்சுன்னா, உங்களால காண்டனேஷன் அப்படின்றத கூட நீங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. ஓகே. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸ் வில் நாட் பி பெர்மிட்டட் டூ அப்பியர் ஃபார் த ரெகுலர் எக்ஸாமினேஷன். நீங்க சப்போஸ் வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல நீங்க படிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல பார்த்தீங்கன்னா, 50 டூ 64.9% தான் நீங்க அட்டெண்டன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க அந்த செமஸ்டர்ல இருக்கிற எக்ஸாம்ஸ எழுத முடியாது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 4த் செமஸ்டர்ல இருக்கீங்கன்னா, 4த் செமஸ்டர்ல இருக்கிற எக்ஸாம்ஸ நீங்க எழுத முடியாது. ஓகேங்களா? ஆனா, உங்களோட பழைய அரியர் எக்ஸாம் வேணா நீங்க எழுதலாம். ஃபர்ஸ்ட் செமஸ்டர், 2nd, 3 அப்படின்னு இருக்கிற அரியர வேணா நீங்க 4த் செமஸ்டர் எழுதலாமே தவிர்த்து, 4த் செமஸ்டர் சப்ஜெக்ட்ட நீங்க வந்து 4த்ல எழுத முடியாது. ஏன்னா, நீங்க காண்டனேஷன் கூட எலிஜிபிலிட்டி ஆகல. ஸோ ஆனா இதுல இருக்க ஒரு டிஃபரண்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ் இல்லனாலும், நீங்க நெக்ஸ்ட் செமஸ்டருக்கு போயிடலாம். நீங்க 4த் செமஸ்டர்ல நீங்க அட்டெண்டன்ஸ் இல்லனாலும், எக்ஸாமே எழுதலனாலும், நீங்க 5த் செமஸ்டருக்கு நீங்க மூவ் ஆயிடுவீங்க. ஓகேங்களா? ஆனா இதுக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெனால்டி, ஒரு ஃபைன் மாரி நீங்க பே பண்ணணும். அது வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து ₹250 அப்படின்ற மாரி அவங்க போட்டுருக்காங்க. ஓகேங்களா? இது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட ரூலு. ஸோ நீங்க 5 சப்ஜெக்ட் இருக்கு உங்களுக்கு 4த் செமஸ்டர்ல அப்படின்னா, நீங்க ரூ. 1000 பே பண்ணீங்கன்னா தான், நீங்க அடுத்த செமஸ்டர்ல போயிட்டு நீங்க அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து 50 டூ 64.9 அப்படி இருந்தா இந்த ரூல். ஒருவேளை நீங்க 50%க்கு கீழ இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட பேர் வந்து டீடெயின்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து டீடெயின்ட் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க நெக்ஸ்ட் செமஸ்டருக்கு போறதுக்கு அலோவ் பண்ணிடுவாங்க. ஓகே. ஆனா இவங்க எந்த எக்ஸாமும் எழுதவே கூடாது. ஓகே. இந்த செமஸ்டர்ல ஓகே. சப்போஸ் 4த் செமஸ்டர்ல நீங்க டீடெயின்ட் ஆவறீங்க அப்படின்னா, 4த் செமஸ்டரோட எந்த சப்ஜெக்ட்ஸும் நீங்க எழுத முடியாது. வேணும்னா நீங்க 1, 2, 3 சப்ஜெக்ட்ஸோட அரியர வேணா நீங்க எழுதலாமே தவிர்த்து, 4த் செமஸ்டர் சப்ஜெக்ட்ட நீங்க எழுத முடியாது. ஓகே. ஆனா நீங்க அஃப்கோர்ஸ் நீங்க 5த் செமஸ்டருக்கு போகலாம். ஆனா இதுல ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப கம்மியான அட்டெண்டன்ஸ் எடுத்திருக்கிறதால, சப்போஸ் நீங்க 4த் செமஸ்டர் இருக்கீங்கன்னா, நீங்க அதுக்கப்புறம் டிகிரி முடிக்கிறீங்கல்ல. ஓகே. 5த் செமஸ்டர், 6த் செமஸ்டர் முடிக்கிறீங்கல்ல. 6த் செமஸ்டர் முடிச்சிட்டீங்க. அது 3 வருஷத்த முடிச்சிட்டீங்க. முடிச்சிட்ட பிறகு இன்னும் ஒரு செமஸ்டர் ஓகே. அந்த 4த்த நீங்க ஃபுல்லா வரல. 50% கம்மியா இருக்கிறதால, டிகிரி முடிச்ச பிறகு திரும்பவும் நீங்க அந்த 4த் செமஸ்டர மட்டும் அப்போ இருக்கிற ஸ்டூடண்ட்ஸோட உட்கார்ந்து படிக்கணும். அதாவது உங்க கிளாஸ்ல இருக்க பசங்கள்லாம் வந்து 6த் செமஸ்டர் பாஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. நீங்க 4த்ல டீடெயின்ட் ஆனதால, நீங்க 4த் செமஸ்டர் மட்டும் எப்ப படிப்பீங்கன்னா, 6த் செமஸ்டர் முடிஞ்ச பிறகு படிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இது கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா ஒரு 6 மாசமோ இல்ல 1 வருஷம் டைம் மாரி இது எக்ஸ்ட்ரா இழுக்கும். ஓகே. ஸோ நீங்க உங்களோட ஜூனியர் பசங்களோட உட்காந்து நீங்க இந்த செமஸ்டர படிப்பீங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எக்ஸ்ட்ரா ஃபீஸ் பே பண்ணணும். ஓகேங்களா? எப்படி வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்க ஃபீஸ் பே பண்றீங்க, ஒரு செமஸ்டருக்கு ஃபீஸ் பே பண்றீங்களோ, அதே மாரி நீங்க இந்த எக்ஸ்ட்ரா திரும்பவும் படிக்கிற 6த் செமஸ்டருக்கு அப்புறம் படிக்கிற இந்த 4த் செமஸ்டருக்கும் நீங்க பே பண்ணி ஆகணும். ஓகே. காலேஜ் ஃபீஸ் பே பண்ணணும். ஓகே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, டீடெயின்ட்க்கு உள்ள போகாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. பிலோ 50%க்கு போவாதீங்க. ஓகேங்களா? போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப செலவும் ஜாஸ்தி. ஓகே. எக்ஸாமும் எழுத முடியாது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1 வருஷம் நீங்க செலவு பண்ற மாரியும் ஆயிடும். அதனால டீடெயின்ட் ஆவறதுக்கு பண்ணாதீங்க. ஓகேங்களா? இதுல லாஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 0% ஓகே. ஸோ 0% இருக்கு அப்புட்ன்னா அவங்க என்ன சொல்றாங்க, "ஹேவ் டூ ரிப்பீட் த புரோகிராம் பை ரீஜாயினிங் வித்தவுட் ப்ரோசீடிங் டூ சக்சீடிங் செமஸ்டர்." அடுத்த செமஸ்டர்லாம் நீங்க போவே முடியாது. நீங்க 0% வச்சிருந்தீங்கன்னா. உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, "ஹேவ் டூ ரிப்பீட் த புரோகிராம்." புரோகிராம்ன்றது பிகாம் அப்படின்றது. பிகாம் இல்ல நீங்க படிக்கிற அந்த கோர்ஸ். ஓகே. அதுதான் நம்ம புரோகிராம் சொல்றோம். நீங்க எதுனா ஒரு செமஸ்டர்ல 0% நீங்க வாங்கிட்டீங்க அப்புட்ன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோர்ஸ படிக்கிற மாரி இருக்கும். ஸோ நீங்க 2ண்ட் செமஸ்டர் இருந்தாலும், இல்ல 4த்ல இருந்தாலும், 5த்ல இருந்தாலும், நீங்க 0% வச்சிருந்தீங்கன்னா, நீங்க திரும்பவும் ஓகேங்களா, அந்த ஃபுல் கோர்ஸையும் ரிப்பீட் பண்ற மாரி இருக்கும். அதுதான் வந்து அவன் புரோகிராம் அப்படின்றத குடுத்துருக்காங்க. ஸோ தே ஹேவ் டூ ஒப்டெயின் பிரையர் பெர்மிஷன் ஃப்ரம் த யூனிவர்சிட்டி இமிடியேட்லி டூ ரீஜாயின் த புரோகிராம். ஓகேங்களா?
ஸோ இதுக்கு பர்மிஷன் யார் தரணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா காலேஜ் தரணும். ப்ளஸ் உங்கள் யூனிவர்சிட்டியில் போயிட்டு நீங்கள் ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அவங்க ஒரு பர்மிஷன் தரணும். இது மாதிரி நீங்கள் வந்து இதை திரும்பவும் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு. ஓகேங்களா? இதுக்கான கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோலையும் இல்லை. ஓகே. ப்ளஸ் வந்து இது ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ்னால இது வந்து யூனிவர்சிட்டியோட ரூல்ஸ்லேயே இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இது நாங்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இது கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ எங்களோட பெஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்ற மாதிரி தான் நாங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இதுக்கு மோஸ்ட்லி நீங்கள் இந்த 0% வராமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 5% வாங்கியிருந்தீங்கன்னா, அதாவது அட்லீஸ்ட் நீங்கள் கொஞ்ச நாளாவது காலேஜுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் நீங்கள் காமிக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் டெஃபினெட்லி டீடைன்டுக்குள்ளாவது போயிடுவீங்க. ஓகே. டீடைன்ட் வந்து ஃபார் பெட்டர் வென் கம்பேர்டு டு ரிப்பீட். ஓகே. ஸோ இந்த ரிப்பீட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டீடைன்ட் எவ்வளோ பரவாயில்ல. அதனால் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபீஸை பே பண்ணிட்டு போகாமலே இருந்தீங்கன்னா, அப்போ அவங்க என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த கோர்ஸே நீங்கள் வந்து படிக்க பிடிக்கல. ஓகே. நீங்க வரவே விரும்பல அப்படின்ற மாரி அவங்க அத கணக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா, உங்கள ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்க இந்த கோர்ஸ் ஆரம்பிங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க எந்த செமஸ்டர் இருந்தாலும் உங்கள ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க சொல்லுவாங்க. ஓகே. மோஸ்ட்லி இந்த 0% காலேஜும் போட மாட்டாங்க. ஏன்னா, அதில வந்து ப்ராப்ளம் ரொம்ப அதிகம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்களும் ஃபேக்கல்டி கிட்ட பேசி நீங்க இது வந்து ஒரு 5% 10% இத உங்களால அட்டெண்ட் பண்ண முடிஞ்ச மாரி பண்ண முடியும் அப்படின்னா, அத காமிச்சு நீங்க டீடைன்டாவா பாருங்க. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க உங்களுக்கு அட்டெண்டன்ஸுக்கான ரூல்ஸு. ஓகே. உங்களுக்கு இதில எதனா டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நாங்க ஆன்சர் பண்றோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இத அனுப்புங்க. ஏன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா, இது மாரி நெறைய லீவ் போடுறதுக்கு கால்குலேஷன்லாம் பண்ணுவாங்க. ஸோ யூசுவலி எல்லாருமே வந்து லீவ் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கால்குலேஷன் வச்சிருப்பாங்க. ஸோ என்னோட கால்குலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூசுவலி நான் என்ன பண்ணுவேன்னா, வாரத்தில 5 நாள் காலேஜ் இருக்குன்னா, எவ்ரி 1 டே லீவ் போட்டுருவேன். அப்புட்னா ஸோ 5 நாள்ல 1 நாள் லீவ் போட்டிங்கன்னா, அப்போ வந்து 20% ஓகே. ஸோ 20% அட்டெண்டன்ஸ் போயிடும். ஸோ நான் யூசுவலி வந்து அரவுண்ட் 85% வச்சிருக்கணும் அப்படின்னு பார்ப்பேன். ஏன்னா ஒரு வேளை வந்து ஃபேக்கல்டி வந்து தப்பா நமக்கு அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஆப்சென்ட் போடுவாங்க. இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதனா பேசின்னு இருப்போம் ஆப்சென்ட் போடுவாங்க. ஸோ அது மாரி விஷயங்கள் நடந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு 5% அப்படி போச்சுன்னா கூட, ஸோ அட்லீஸ்ட் நீங்க 90%ல நீங்க வந்து அட்டெண்டன்ஸ மெயின்டெயின் பண்ண பாருங்க எப்பவுமே. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபேக்கல்டி உங்களுக்கு தப்பா அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணாலோ, இல்ல உங்களுக்கு பனிஷ்மென்ட் குடுத்தாலோ, என்ன பண்ணாலும் உங்களுக்கு வந்து அது ஒரு 80 கிட்ட புஷ் ஆகுமே தவிர்த்து, 75 கிட்ட டச் ஆவாது. ஓகேங்களா? ஏன்னா 75 கிட்ட டச் ஆச்சுனாலே நமக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஓகே. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அட்டெண்டன்ஸ்ல பிரச்சனை பண்ணாதீங்க காலேஜ்ல. ஓகே. ஸோ ஓகே கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. வீல் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.